இதுதான் பர்ஃபெக்ட் வேலை செய்கிற மேன். இப்படி தான் செடின்னா இப்படி தான் அழகாக வைக்கணும், சும்மா வைக்கக்கூடாது. ஹேமே ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழித்து நம்ம தோட்டத்தில் வந்துட்டு நிறைய கன்று வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்று வாங்கிட்டு வந்திருக்கோங்க. ஸோ இந்த விலாகில் வந்துட்டு நம்ம தோட்டத்தை எப்படி ரெடி பண்ணுறோங்கிறத தான் பார்க்க போகிறோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, போன தடவை வந்துட்டு நம்ம வெண்டைக்காய் அதெல்லாம் போட்டிருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே பிடுங்கியாச்சு. சரி கொஞ்சம் நம்ம நிழலுக்காக கொஞ்சம் பெரிய மரமாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்று. நேற்று மழை பெஞ்சுது. அதனால நேற்று அத்தைக்கு வந்து இந்த பிசியோதெரப்பிக்காக போயிருந்தோம் இல்லையா, வரும்போது நிறைய கன்று வாங்கிட்டு போகலாம், மழை பெஞ்சிருக்கு, இந்த டயத்தில் வச்சா நல்லா பிடிச்சிக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய கன்று வாங்கிட்டு வந்திருக்கோம். அதெல்லாம் தான் இன்றைக்கி வைக்க போகிறோம். காலையிலே வந்துட்டு அத்தையும் மாமாவும் போயிட்டு பனம்பழம் பொறுக்காந்து போட்டிருந்தாங்களா, நம்ம ஊரில் தான் பனம்பழம் கிடைக்குமே, ஸோ அதை பொறுக்காந்து போட்டு புதைச்சாங்க காலையிலேயே. நம்ம பழத்தை வந்து முழு பழமாக வைக்கக்கூடாது, பிரித்து தான். ஏன்னா அதில் 3 கிழங்கு இருக்கும் ஒரு பழத்தில். ஸோ ஒவ்வொரு கொட்டையாக வந்துட்டு பிரித்து அதை ஒன்று ஒன்றா அடுக்கி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அது மேலே மண்ணை போட்டு மூடி வைக்கணும். ஆனால் வந்துட்டு நம்மளுக்கு இந்த டயத்தில் போடுறது தான் ஒரு 2 மாதம் கழித்து நமக்கு கிழங்கா வரும்போது ஆசையாக இருக்கும். மாதம் டெய்லியும் கிழங்கு பிடிங்கி சாப்பிடுவோம். மழை வேற பெய்யுமா, வேறு எதுவுமே சாப்பிட்றதுக்கு இருக்காது. கொஞ்சமாக ஆமாம், மழை டயத்தில் போயிட்டு ஒரு 20 கிழங்கு பிடுங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கிட்டு வந்து அவிச்சு சூடாக சாப்பிடும்போது அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஸோ அது வந்துட்டு இன்னும் 2 மாதம் இருக்குது. 2 மாதம் அது எப்படினாலும் ஒரு 5 மாதம் ஆகும். 5 மாதம் ஆகுமா? மேலே ஆகும். சரிங்க, நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு இங்கே கன்றுலாம் வச்சுருக்கேன். என்னென்ன கன்று வாங்கிட்டு வந்தோம், அதை எப்படிலாம் வைக்கிறோம் அப்படிங்கிறத அப்படியே கண்டினியூவாக பார்க்கலாம். ஸோ தென்னை மரம் வைக்கக்கூடாதுன்னு ஒரு பிளானில் தான் இருந்தோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மதிலுக்கு வந்துட்டு வேர் அதிகமாக போகுமா, அது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பேத்து விட்டுரும் அப்படிங்கிறதுனால தென்னை மரம் வைக்க வேணான்னு இருந்தோம். ஆனால் வந்துட்டு இந்த தென்னை மரம் கன்று வந்துட்டு சின்னதுலே காய்க்கிறது. ஸோ அதனால் சின்ன கண்ணாக வாங்கிட்டு வந்து வச்சுப்போம், வீட்டுக்குன்னு ஒரு தென்னை மரம் இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஆசைப்பட்டு நான் கேட்டதுனால 2 தென்னங்கன்று வாங்கிட்டு வந்தது நேற்று. இது 2மே சின்னதுலே காய்க்கிறது. இது வந்துட்டு செவ்வழனி, செவ்வாழை, அப்புறம் வந்துட்டு ரஸ்தாளி. இது வந்து செவ்வழனி, இது நார்மல் இளநி. அது சின்னதுலேயே 2மே காய்க்கிறது தான். அப்புறம் இது வந்துட்டு பச்சை வாழைப்பழம். இது பச்சை வாழைப்பழம். இது சப்போட்டா, அப்புறம் இது வாட்டர் ஆப்பிள், அப்புறம் பூச்செடி, அப்புறம் நெல்லிக்காய் செடி. அதுதான் எல்லாமே வாங்கிட்டு வந்தது. அப்புறம் இங்கடா இன்னும் நிறைய பூச்செடிலாம் வாங்கிட்டு வந்தோம். இதான் வாங்கிட்டுமா? இதான் வாங்கிட்டு வந்தோம். இவ்வளோ ஆழத்தில் வந்துட்டு கரெக்டாக 1 அடியா? 1 அடி வருது கரெக்டாக. 1 அடி போதும், கரெக்டாக இருக்கும். அவங்க கொஞ்ச நாள் கத்திரிக்காய் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கட் பண்ணி விட்டணும். ஆமாம், கட் பண்ணி விட்டா தான் கரெக்டாக இருக்கும். கட் பண்ணி விடணும் இல்லை, அது வந்துட்டு பூச்சி அடித்து அந்த ஒரு இது மாதிரி கட் பண்ணி தான் விடணுமா. கட் பண்ணி விட்டா தான் வந்து திரும்ப வந்து காய்க்குமாமா? நான் பார்த்துருக்கேன். என்னையுமே வந்து கட் பண்ணி விடணும். அப்போ இப்போயே கட் பண்ணி விடலாமே, நல்லா இருக்கும். அது கத்திரிக்கோள் வாங்கணும் சீத்து. கத்தியெல்லாம் செடி கட் பண்ணுறதுக்குன்னு ஒரு கத்திரிக்கோள் இருக்குது, அது நல்லாயிருக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நான் வயலில் வேலை பார்க்கும்போது. சின்னதுலேயே காய்க்கக்கூடியதுன்னு சொன்னாங்க. அது செத்து பொழைக்குது. பூச்சி அடிக்காது. ஆட்டை போதுமா, அதுக்கு தனியாக வச்சுருக்கேன். ஆட்டாம் எருவும் உப்பும் போட்டிருக்கோம். உப்பு வந்து பூச்சி அரிக்காதுங்கிறதுக்காக போகிறது. ஆட்டாம் எருவு வந்து ஆட்டோட எரி, ஆட்டு சாணம். நாங்கள் ஆட்டாம் எருவு தாங்க சொல்லுவோம். அதுதான் என் வாயில் வந்துடுச்சு. நம்ம பேசுகிறது தானே என்றைக்குமே வரும். எத்தனை இடத்துல வச்சுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டில் தென்னம்புள்ள வைக்கிறோம். நல்லபடியாக முளைச்சு போதும். இது போதும், அப்படியே வச்சிருவோம். இது போதும். மாமா எது வச்சாலும் வந்து பிடுங்கி போட்டு போயிடுவான். வெள்ளேரி பிஞ்சு கிணறு இருக்கு பார்த்தீங்களா, அதை ஒரு தடவை வச்சுட்டு போயிட்டாங்க. அந்தாண்ட போனதுக்கு அப்புறம் இந்தாண்ட எல்லாத்தையும் வந்து பிடுங்கி போட்டு போயிட்டான். வெள்ளேரி ஆயிட்டாங்க. அப்புறம் திரும்ப முளைக்க வச்சு தான் அவ்வளோ வெள்ளேரி பழம் வளர்த்துது. இந்த எருவுக்கு நல்லா கிளம்புல, நல்லா கிளம்பும். ஆட்டாம் எருவுல இவ வேற ஆட்டாம் எருவு சொல்லுவாங்க பாரு, இதுதான் நல்லா கிளம்பு தம்பின்னு. எவ்வளோ வேறு பற்றி வேணும். அதோட வைப்பாங்கன்னு பேர் எல்லாம் வந்து இதாயிடுச்சு. இல்லை அந்த மண் ஒன்றும் ஆகாது. தண்ணி எடுத்து அந்த போடுங்க மாமா. போதும்ல தண்ணி? போதும். தண்ணியா வரல?
அங்கே பிடுங்கிடுச்சு. ஓ அங்கே க்ளோஸ் பண்ணியாச்சா? இல்லை, அங்கே பிடுங்கிட்டு வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி விடுமாங்க. நைட்டு அவ்வளோ மழை பெஞ்சுது, ஈரமே இல்லை பேர். நம்ம மண்ணுக்கு சீக்கிரமே ஆற்று போயிடும். ஆற்று போவோம், காற்று போவோம். நான் பேசுறது எல்லாம் உனக்கு டிஃப்ரெண்டாக இருக்கா? இங்கே வந்து தான் இப்படி பேசி ஆரம்பிச்சு. ஆமாம், அங்கே வீட்டில் ஊரில் வந்துட்டு இங்கிலீஷ் பேசிக்கிட்டு இருந்தார். என்னது? ஒரே நேரில் இல்லை பரவாயில்ல போதும். ஏன்னா இந்த இடத்துல அங்கே அந்த சைடு போவோம், அதனால ஓகே. தண்ணி போதுமாம்மா, கொதன்னு இருக்கு. அவ்வளோதான், நம்ம வீட்லேயும் தென்னை மரம். என்ன நீ இன்சல்ட் பண்ணுறல, மூஞ்ச பேர். இந்த சப்போட்டா மட்டும் காய்ச்சுன்னு வச்சுக்க, எல்லா காக்காவும் சப்போட்டா மரத்தில் தான் இருக்கும். என்ன சொல்ற? ஏமாமா? ஆமாம் ஆமாம், இங்கே பாரு சீத்து, நைட்டு அவ்வளோ மழை பெஞ்சுது. அப்போ தண்ணி பிடிச்சா என்ன ஆகும் நினச்சி பாரு. மேலால மட்டும் பிடிச்சா செடிக்கு போகவே போகாது தண்ணி. இதுக்கப்புறம் நிறையா ஒரு இடத்துல விடணும். ஆமாம், பாத்தி கட்டி ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் தண்ணி விடணும். இங்கே பாருங்களேன், நேற்று மழைன்னா மழை, சரியான மழை. எவ்வளோ நேரம்? நைட்டு 12 மணி வரை பெஞ்சிடுச்சு. எத்தனை மணிக்கு? 5:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். 5:30 மணிக்கு. ஆனால் லைட்டாலாம் மழை கிடையாது, சோனு மழை. பப்பாளிக்காயா நீங்கள் தொட்டு தொட்டு பழுக்க விட மாட்டீங்க போல இருக்கே. நிறைய தண்ணி விடுக்கணும். இங்கே பாரு மண் என்ன இப்படி இருக்குது. இப்படி தான் இருக்கும் மண், இப்படி இருக்கும். மண் சரியான மண், எல்லாமே பிடிச்சி. இந்த காஞ்ச மண்ணாவே இருக்கு பாருங்க மாமா. நேற்று மழை பெஞ்சதுக்கு நமக்கு வந்து தண்ணி பத்தலை சீத்து, அதுதான். இப்போ தண்ணி வந்து கரெக்டாக நிறையா இருந்துச்சு, கரெக்டாக இருக்கும். இல்லை, பல வருஷமாக அது கட்டாந்தரையாக இருந்ததுனால அப்படி இப்படி ஆயிடுச்சு. கொட்டி விடு. இப்போ சப்போட்டா மரம் வைக்க போகிறாங்க. அணிலா? மண்ணை ஐயோ, அந்த பக்கம் மண் பத்தல பாரு, அந்த பக்கம் மண் நிறைய போடுது. கல் தான் எங்கேருந்து வருது மாமா? அந்த தென்னைப்பிள்ளைக்கு எவ்வளோ தண்ணி விட்டாங்க. இது மாதிரி இப்போ விடணும் இதில். அங்கே அதில் பாரு தண்ணி எல்லாம் பூச்செடி போயிட்டு பாரு. அது பிள்ளையாருக்கு ஏற்ற பூச்செடின்னு சொன்னாங்க, அதனால டப்புன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். வாட்டர் ஆப்பிள் எங்கே வைக்கலாம்? அது வந்துட்டு பாரிஜாதம்னு சொன்னாங்க. பாரிஜாத பூவே. வாட்டர் ஆப்பிள் எங்கே வைக்கலாம்? வாட்டர் ஆப்பிளா? அதுக்கு தண்ணி வந்துட்டே இருக்கணும். தண்ணி வந்துட்டே தண்ணி புழக்கம் இருக்கணும். இந்த இங்கிட்டே வைங்க, இந்த இடத்துல வைங்க எங்கேயாவது. வச்சுருமா? ஐ, வெள்ளி ஏதோ வருது பாருங்க, புதையல். அந்த சைடு புதையல் வருது, புதையல். அது என்ன வெள்ளியில் இருக்கு? உழுந்துச்சு பாருங்க. நானே ஒரு புதையல் உங்களுக்கு. ஏன் இப்படி ஒரு கேவலமான பார்வை பார்க்குறேன்? மல்லிகை மொட்டை வச்சிருக்கு பாரு. இங்கே இந்த பாரு, இது ஃபுல்லாக மல்லிகை செடி தான். தண்ணி நிறையா இதுக்கப்புறம் பிடிக்கணும். இனிமே கொஞ்சம் காலம் தான் பிடிக்கணும். ஒரு மாதத்துக்கு தான் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கான மழை காலம். மழை காலத்துக்கு பிரச்சனையே இல்லை, தண்ணி நிற்காம இருந்தால் சரி. தண்ணி நிற்காம இருக்கணும், அதுதான் சரி. நல்லா கொத்தி விடணும். அதை கொத்தி விட்டா நல்லா வளரும். நல்லா பிடிச்சிக்கிட்டு செடியில் கீழே தான் கிழங்கு இருக்கும். பச்சை வாழைப்பழம் அடுத்த மாதம் நல்ல இங்கே தண்ணி இப்படி புழக்கத்தில் இருக்கா, அப்படியே நிறைய தண்ணி போய் நல்லா முளைக்க ஆரம்பிச்சு. இது என்ன பூசித்தோ? அது விநாயகருக்கு ஏற்ற பூன்னு சொன்னாங்க, பேர் எனக்கு மறந்து போச்சு. இதுதான் பாரிஜாதம், அது என்ன பூன்னு தெரில. இதுதான் பர்ஃபெக்ட் வேலை செய்கிற மேன்.
இப்படி தான் செடின்னா இப்படி தான் அழகாக வைக்கணும், சும்மா வைக்கக்கூடாது.